சஞ்சனாவை வந்து ஒரு டீச்சரா வர்றதுக்கு முன்னால அவ ஒரு முதலாளிக்கு பார்க்க போறோம். இந்த விஷயத்தையும் வந்து முடிப்ப முடியுது. அப்பையிலேருந்து பிளான் பண்ணி கொண்டு வந்தது. இப்போ இது ட்ரிப்பு முடிஞ்சு வந்து நாங்கள் எங்கட அந்த வீட்டு வேலையும் இன்னும் முடியல. அதையும் வேறவாசியில் விட்டுட்டு அப்படியும் வந்திருக்கிறோம். 30 வருஷத்துக்கு முன்னால யாழ்ப்பாணத்துல இருந்த வீதிகள் எல்லாமே வந்து இப்படித்தான். அப்ப வருவோம், ஏதாவது திட்டங்கள் இருக்கா? பாட்டி ஒன்று போடுவோம். எல்லாமே இருக்கு, பெரிய யாட் தான். தூண் வந்து ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் சோங்கா இருக்குமா? புரண்டி தருவீங்களா? லைஃப் டைம் புரண்டி தருவீங்களா? கொஞ்சம் யாழ்ப்பாணத்தை கொஞ்சம் சாடியல் பண்ணி கொண்டு போவோம். எங்கட இது இது போ போ வீட்ட வேலை இருக்கா ராக்கா? கனவு காலத்துக்கு பிறகு இப்படி இப்படி ஒரு சந்தையா? ஆலமரத்துக்கு கீழே எப்படி கூலா இருக்கணும்? எப்படி இருக்குடாப்பா இந்த பெரிய ஆலமரம் எத்தனை வயசு இருக்குமே? ஆமா, பாருங்க, இதுக்கே இப்படின்னா பள்ளிக்கூடத்துல நிக்குது. ஒரு வயசுல இப்படி ஏதாவது இது கண்ட மண்டா பிடிச்சி தொங்குவோம். இங்கெல்லாம் ஃபுல்லா பழக்கடை, மேல பாத்தீங்கன்னா பழக்கடை, மரக்கறி கடை. எவ்வளோ கிலோ? திமிங்கில தான் கொட்டுறோம். இங்கால அப்படியே மீனும் பட்டி கொடுக்குற இடம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுகள் மரக்கறிகள் எதுவும் பண்ணணுமா? மரக்கறி அம்மா சொன்னோம் பாத்தீங்க. அம்மா இன்றைக்கு தான் அந்த புதுக்குடியிருப்பு டவுனுக்கு வந்து பார்க்கலாம். என்ன மாதிரி சொல்லுவாங்க? சரி, நானும் சாப்பிட வேண்டி வந்தேன். என்ன ஷாப்பிங் பேக்கு 5 ரூபா எடுக்க சொல்றாங்க, நீங்க ஷாப்பிங் பேக்கை ஃப்ரீயா தாரீங்க. நன்றி நன்றி நன்றி. இந்த சாடியை பார்த்தோன்னா ஞாபகம் முந்தினாது நான் யாழ் வா 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 தூண்டுக்கோணும்பா. அதை இது பண்ணிட்டு கீழே அந்த கல்லுகள் இருக்குல்ல அதை போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் அத்திவாரம் போட்டுட்டு தூக்குறானே உள்ளே இருந்து ஆகல. இத்தனை தூரம் தூக்குறா கூட காலப்பேட்ட. இன்றைக்கு வேலை தொடங்குவோமோன்ற கேள்விக்குறியா வந்துட்டு மழையை பார்த்தீங்கன்னா தெரியும். வணக்கம் எல்லாருக்கும், இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம். இப்ப நாங்கள் புதுக்குடியிருப்பு மண்டல நிற்கிறோம். ஜெரின் வீட்டை வந்து நாங்கள் நேற்று வந்து இங்க நேற்று வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்களா, என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நேற்று சரியான ஒரு மழை என்று சொல்லலாம். இவ்வளோ நாளும் மழை இல்லை, இங்கே அவ்வளவு மழை. சரி, நாங்கள் புதுக்குடியிருப்பு வந்த நோக்கம் என்னத்துக்காக வந்து நாங்கள் இன்னுமே உங்களுக்கு வந்து அறிவிக்கையில் என்னத்துக்காண்டி புதுக்குடியிருப்பு வந்து நாங்கள்டா எங்கட சஞ்சனாவை தெரிஞ்சிருக்கு. ஜெரிண்ட தங்கச்சி டீச்சராக வர போகிறோன்னு சொல்லியிருப்போம். அப்போவே இப்போ நாங்கள் பயணம் தொடங்கி போய்க்கு தெரிஞ்சிருக்கும். சஞ்சனாவை வந்து ஒரு டீச்சராக வர்றதுக்கு முன்னால் அவள் ஒரு முதலாளிக்கு பார்க்க போகிறோம். அப்படி ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம். என்ன விஷயம்னா வந்து ஜெரிண்ட வீட்டுக்கார் இங்கே இருக்கிறது தானே, அவைகளுக்கு வந்து ஒரு கோழி பண்ணை ஒன்று உருவாக்கி கொடுக்கலாம்ன்ற ஒரு யோசனை ஒன்று இருந்தது. அப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்யமன்றிருந்தது. பயணம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை வந்து நாங்கள் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரம் வந்திருக்கு. அதனால் இங்கே வந்து நின்று அதுக்கான கூடுகள் எல்லாம் அடித்து தேவையான இதெல்லாம் செய்ய போகிறோம். ஆனால் எனக்கண்டா நம்பிக்கை இல்லை இது முடியுமாண்டு. ஏன்டா மழையாக இருக்குது. மழையண்டா வந்து இப்போ நிலம் கீழே இழுத்து அதுக்கு மேலே 2-3 கல் கட்டி அதுக்கு மேலே தான் நெட் அடிக்க வேண்டியிருக்கும். ஏன்டா மழை தண்ணி உள்ளே போகாமல் பாதுகாப்பாக வளர்க்கணும். அந்த காரணத்தினால வந்து இப்போ மழை பெய்கிற சீசன்ஸ் கிட்டத்தட்ட வானிலை பார்த்தினாங்க ஒரு கிழமை கிட்ட மழைன்ட்டு இருந்தது. அப்போ இப்போ சாத்தியமானு தெரியலை. சரி, அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டு போவோம் என்றக்காண்டி இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பு வந்திருக்கிறோம். நேற்றிலேருந்து அந்த வேலைகள்லாம் எந்த இடத்துல கூடு அமைக்கலாம் 2 வீட்டுக்காரோட கழிச்சு அவன் அம்மாவுக்கு வந்து அந்த கோழி வளர்ப்பு சம்மந்தமான அனுபவங்கள் இருக்குது. இறைச்சி கோழி, மற்றது ஊர்கோழி, மற்றது முட்டைக்கோழி, அப்படி எல்லாமே வந்து கலந்து வளர்க்குறதா ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. இன்றைக்கு அதன் அலுவல்கள் எல்லாம் நடக்க போது என்னெல்லாம் நடக்குதுன்றதை அப்படியே தொடர்ந்து பாருங்க. இன்றைக்கு விடிய மழை இல்லாமல் வெளிச்சு போயிருக்கு. இதே கிளைமேட்டோட இருந்தமெண்டா இன்றைக்கு வந்து வேலை முடிக்கும், இல்லாட்டி வந்து வேலை சரியான கஷ்டம். வந்து இந்த இடம்தான் வந்து துப்புரவாகினேன். நேற்று வந்து துப்புரவாகினது. மற்றது ஜோசிப்பீங்க கணக்கு பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, தம்பி மரங்களை வெட்டுறீங்க. இந்த இடத்துல பெருசாக மரங்கள் இல்லை, ஃபுல்லாக இருந்தது. ஏண்டா அவைகளுக்கும் வீட்டுக்காரருக்கும் வந்து விருப்பம் இல்லை இந்த மரங்கள் வெட்டுறது. பின்னால ஃபுல்லாக இந்த அப்பா உருவாக்கின விஷயங்களே நஜரு. மற்றது சின்ன சின்ன இதுகள் வேம்புகளை வெட்டலாம். இன்றைக்கு தான் அந்த அலுவல்கள் தொடங்க போகிறோம். என்ன மாதிரி எவ்வளோ அடியில் போட போகிறோம்? கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு 60 அடி கிட்ட
போடலாம். மற்றது இது வந்து நிழலான இடம், பெருசா வந்து வெயில் நெடுலம் படுற இடம் இல்லை, நிழலான இடம். இதுல உடனே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன என்ன யோசனையா இருக்குது வீட்டு வேலைகளோட நாளைக்கு யோசனை. மற்றது முன்னுக்கும் வந்து கதவு போடப்படுது. இந்த பெரியப்பா வந்து கதவை போட்டு கொடுக்குறார். அந்த வேலைகள் நடக்குது. அப்போ ஒரேடியா வந்து வீட்டை வந்துட்டு விஷயம் சொல்லிச்சு வேலை நடக்குது இன்றைக்கு. அப்புறம் நானும் வந்து பார்த்தா ஆள் இல்லாமல் இங்கே வேலை நடக்காது. ஆள்லாம் ஓடி திரிஞ்சு வேலையெல்லாம் செய்யுது. அதனால நாங்களும் சரி வாரமடா வந்துட்டு இந்த விஷயத்தையும் வந்து முடிப்ப வேண்டியது. அப்பையிலேருந்து பிளான் பண்ணி கொண்டு வந்தது. இப்போ இது ட்ரிப்பு முடிஞ்சு வந்து நாங்கள் எங்களோட அந்த வீட்டு வேலையும் இன்னும் முடியலை. அதையும் விரைவாசியில் விட்டுட்டு அப்படியும் வந்திருக்கிறோம். இப்போ இதில் வந்து கூடு வந்து அமைக்க போகுது. இந்த கப்புகள் கொஞ்சம் தட்டோன மாதிரி கிடக்குன்னு. சரி, இன்றைக்கு வந்து பொருட்கள் எழுதி தந்துக்கிறாரா? பொருட்கள் வந்து எழுதி தந்துக்கிறாரு. தூணை போட்டுட்டு கிடங்கொட்டி நடவும். அளவு எடுத்துட்டு கிடங்கொட்டி எத்தனை அடி தூண் போடுறதா? 10 அடி நடுவுக்கு 8 அடி சைட்டுக்கு. கொஞ்சம் உயரமா போட்டு விடும். 10 அடி பூச்சி அளவு வரும். சரி, எனக்கு இந்த அனுபவங்கள் தெரியாது. அப்படியே நாங்கள் வந்து டவுனுக்கு போகிறோம். போய் பொருட்கள் ஆர்டர் பண்ணிட்டு வருவோம். இன்றைக்கு எவ்வளோ வேலை முடியுதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம். இங்கே கன நாளுக்கு பிறகு இங்கால கூடுதலான வீதிகள் வந்து மண் வீதிகளாக தான் இருக்கு. பாருங்க, நல்லா இருக்கு. ஓட கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால யாழ்ப்பாணத்துல இருந்த வீதிகள் எல்லாமே வந்து இப்படித்தான் காணப்பட்டிருக்கு. பாருங்க, இடையிடையில தார் வரும், இடையிடையில மண் வரும். நல்ல குளிர்மையா இருக்கு. சந்தோஷ் கட்டிட பொருட்கள் விற்பனை நிலையம், இதான் பெரிய யாட். புதுக்குடியிருப்புல பக்கத்துல இருக்கிற பெரிய யாட் இங்கதான். இந்த தூணுகள் ஆர்டர் பண்றதுக்கு வந்திருக்கேன். சல்லி இதெல்லாம் சொன்னவரா? அது பிறகு சரி, முதல் வந்து தூணை நட்டுட்டு தூணு அதுக்கு பிறகுதான் இந்த சீமெண்ட் போட போறேன். ஒரு ஆள் இப்படி சல்யூட் பண்ணிட்டு போனா ரைட், நீங்க தான் கையாட்டார். சந்தோஷம். கேட்கிறாருன்னா வேன் லைஃப் முடிஞ்சா பிறகு வேன் லைஃப் விட மாட்டீங்களான்னு செய்துட்டா நீ இது ஒன்றை காட்ட இல்லாது அப்படியே தான் ஓட தெரியும். அவரு பாத்தீங்களா இப்ப வந்து நின்றபடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் தனியா நின்றால் இப்ப நான் தனியா நின்றாலும் வந்து நீங்களுக்கு மட்டுப்படுத்த மாட்டீங்க. இருந்துட்டுச்சுல வானம் நிக்கிறபடியா ஒரு அடையாளம் பாத்தீங்களா. சந்தோஷம் தானே உங்களையும் காய்ச்சது. என்ன பேரு உங்களுக்கு? மயூரன் அண்ணாவை சந்திச்சிருக்கிறோம். ஏற்கனவே நேற்று பூனேரியால வரை கை காட்டி இருக்கிறார். நானும் கோன் அடிச்சிருப்பேன். காட்டா கோன் அடிச்சுதான் போனேன். வாகனம் தனியா தெரியும். வாகனம் தெரிய பாஸ் அடிப்பாங்க, கை காட்டுவாங்க. அப்ப அவைகளுக்கான இதுவும் வந்து செய்யணும். இங்கேயா புதுக்குடியிருப்பா? ரைட் ரைட் ரைட். இங்கால ஜெரிம்பிட்ட வந்து நாங்கள் சின்ன வேலை திட்டங்கள் நடக்குது. அவன் இங்கதான் பாத்தீங்களா, இங்க கைவேலி. அவன் புதுக்குடியிருப்பு மண்ணின் மைந்தன் அவன். சரி, அப்ப பக்கத்துல எல்லாரும் ரைட் ரைட். அப்ப வருவோம். ஏதாவது திட்டங்கள் இருக்கா? பாட்டி ஒண்ணு போடுவோம். 2 நாள் நீங்க இங்கதான் நினைக்கிறோம். பார்த்துட்டு திட்டம். சரி, சந்தோஷம். வரும். பாய். வானம் நின்றா அது இதுதான் கூட்டத்தேவையில்லை. அப்படியே பக்கத்துல வாடம். சின்ன சல்லி, மற்றது சாடி எல்லாமே இருக்கு. பெரிய யாட் தான். சல்லடை கண்ணாக நெஞ்சம் புண்ணானதே. நாங்கள் பார்க்க வந்த தூண் இதுதான். தூண் வந்து ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் கான்கிரீட் வந்து போடணும். அப்ப இன்றைக்கு தூணை போடுவோம், தூணை எடுத்தாங்கன்னு சொன்னவர். ஆறடி என்றது இது 10 அடியா? 6 அடி தூணுன்னா கீழே எவ்வளவு தாக்கணும்? 1.5 அடி தான். மேல 4 அடி 5 அடியா இருக்கு. கொஞ்சம் பெருசா போடுவோம், உயரமா நடந்து போகக்கூடிய மாதிரி பெரிய தூணை போடுவோம். சைட்டுக்கு. ஓகே, சரி. எனக்கு அனுபவம் இல்லை. கோழிக்கூடு கூடுதலா இது பாவிக்கிறேன்.
6 ஸ்ட்ராங்கா இருக்குமா? வாரண்டி தருவீங்களா? லைஃப் டைம் வாரண்டி தருவீங்களா? இது எத்தனை 50 அடி கணக்கு? இது என்ன மாதிரி விலையில் போகுது? இது சாடி, இது பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். ஓ இது இதே சாடி இல்லை அதில் எங்களுக்கு 250 ரூபா. பெருசு இப்படியானது 750. மற்ற இது 700. இது 100, அது 700. மற்ற அந்த அதில் வரிக்காடி அது 700, இது 400. இந்த அதில் கொண்டு வருது அது 350. 350. இதுவெல்லாம் கொங்குரு. அதுகள் கலை வேலை அடிக்கிறது. அதன்னு சொன்னால் ஒரு நாளையில் அடிக்கலாம் எனக்கு. ஒரு நாளை கொண்டு அப்படி தான் போட்டு கலட்டலாம். அது பெருசாக ஸ்ட்ராங் இருக்காது. இல்லை தட்டி பாருங்க, அது சும்மா தட்டி பாருங்க தெரியும். ஸ்ட்ராங் தானே. கொஞ்சம் யாழ்ப்பாணத்தை கொஞ்சம் சாடியல் பண்ணி கொண்டு வரும் எங்கட. இது அடிப்பீங்களா? 10-15 சொன்னா அடிச்சு தருவீங்களா? இது பெயிண்ட் அடிச்சு கொடுப்பீங்களா? இங்கே இதில் வந்து பெயிண்ட் அடிச்சது இருக்குமே மீனாக்கரை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சாடியெல்லாம் இதில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சு எவ்வளோ வடிவாக இருக்குது பாருங்க. அதே மாதிரி இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்தா வடிவாக இருக்குது. வேண்டி கொண்டா நாங்கள் போய் அடிக்கணும். என்ன இந்த வேற டிசைன் எல்லாம் பெறா இல்லை. இந்த இப்போ இதே சாடி இப்படி அது பெயிண்ட் அடிக்காம கிடக்கு. பெயிண்ட் அடிச்சா அப்புறம் இல்லை விலை எவ்வளோ அப்படி வரும். என்ன இது 700 ரூபா விற்கிற சாடி 1500 ரூபாய்க்கு மாறும். அப்போ நாங்கள் பெயிண்ட் வேண்டுறோம், பெயிண்ட் அடிக்கிறோம். சரிண்ணா வாரம் வேற போயிட்டு. ஓகே ஓகே. அடிக்கலாம். என்ன சரி கொஞ்சம் பொருட்கள் வேணும். யாழ்ப்பாணத்துலேயும் இதே விலையோ இல்லை தெரியல, வித்தியாசம் வேணும் கூட வேணும். இது பெரிய யாட் தானே. என்ன அங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்கு பதிக்கிற அச்சு, மற்றது கல் அச்சு எல்லாமே வந்து போட்டு கொண்டிருக்கணும். மற்றது அந்த கல்லெல்லாம் வந்து டஸ்ட்டில் அடிக்கலையா வாங்காது. இதெல்லாம் ஒரிஜினல் இதில் தான் அடிக்கணும். தனி டஸ்ட்டாக விலை வரும். சரி அண்ணா வாரம் பில்லு இருக்கா தாங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு. எங்கள்கிட்ட வாகனம் இல்லை, அதனால் அவள்கிட்ட தான் இப்போ ஆர்டர் கொடுத்துட்டோம். மற்றது இங்கே அந்த மலிவாக தான் இருக்குது. மண்ணுகள் மற்ற சல்லிகள் எல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் விலை குறை வேண்டபடியாக வந்து சாடிகள் எல்லாம் அதில் 350 ரூபா சாடியெல்லாம் சரியான மலிவு. பாப்போம் போய்க்க கொஞ்சம் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்துக்கொண்டு பூக்கண்டுகளும் எங்கட இதில் கொஞ்சம் வைக்கணும் தானே. சரி இப்போ அடுத்ததான் வந்து டவுனுக்கு ஒரு போக போகிறோம். ஹார்ட்வேருக்கு போகணும். அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது. அப்படியே தொடர்ந்து பாருங்க என்னெல்லாம் நடக்குன்றது. மழை பெய்யாம விட்டால் இன்னுமே நல்லா. எங்கடா தெரியுடா சைக்கிளை தூக்கிட்டு விடிய சரியா வேலை செய்யற மாதிரி நிற்பான். அப்புறம் சைக்கிளை தூக்கினாண்டா இந்த ரவுண்ட் மைனர் குஞ்சு வேறு தெரியுதாடா. போ வேலை இருக்கு போ வா. அது போ விட்ட வேலை இருக்கா ராக்கா வருவோம். நாங்கள் அலுவலா போகிறோம். பாய். இப்போ இதுலேருந்து முல்லைத்தீவுக்கு வந்து 17 கிலோமீட்டர். இங்கே பக்கம் வெளப்பக்கம் திரும்பினா ஒட்டி சுட்டானுக்கு 16 கிலோமீட்டர். பூவன்டெக்ஸ் இந்த அந்த பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஆக்கள் வந்துடுறாங்க. இப்போ என்னன்னா வந்து ஹார்ட்வேருக்கு போகிறதுக்கு முன்னே நாங்கள் மீன் சந்தைக்கு ஒருக்கா போயிட்டு போவோம். வீட்டுக்கு தேவையான இதுகளையும் ஒருக்கா வேண்டி கொடுத்து அவையிலும் சமையலை பார்ப்பினோம். என்ன அவையிலையும் லேட் பண்ணாவே. எந்த பக்கம் போட மீன் சந்தை? நானும் புதுக்குடியிருப்பு மீன் சந்தைக்கு போகல. முல்லைத்தீவுக்கு போயிருக்கோம், புதுக்குடியிருப்புக்கு போகல. இதுக்குலையா பெரிய சந்தையா? போகலாமா உள்ள? இவ்வளோ நாளும் வந்துருக்கிறோம்னா இந்த ஒழுங்கைகளை விட்டு பார்க்கலே. பொது மலசல கூடம் எல்லாம் இருக்கா? நேராக போகணுமா? தனியாக சந்தை தோது தானே. என்ன
இப்போ தானே அந்த ஒரு ஊருக்குள்ளே போய் ஊர் சந்தை என்ன மாதிரி இருக்குமெண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்குள்ளேயும் உடுப்பு கடைகள் எல்லாம் போட்டிருக்கணும். ஆமாம், ஒரு ஆலமரத்துக்கு கீழே அந்த மாதிரி சந்தை தானடாப்பா. ஓ, பெரிய சந்தை தானே. சரி, இன்றைக்கு நான் பார்க்குற மாதிரி நீங்களும் வந்து அந்த சந்தையை வந்து பார்த்து கொள்ளலாம். இல்லை, நான் முதல் முறையாக வரேன். இவ்வளோ காலம் இதில் வந்து போகிறோம். ஆனால் அந்த பொருட்கள் வேண்டுறதுக்குன்னு இதுகள் கிடைக்கல. வேணும் வேண்டு இதில் அப்படியே நிப்பாட்டிட்டு போவோம். என்ன இதில் வந்து வாகனத்தை விட்டுட்டோம். ஆனால் கனகாலத்துக்கு பிறகு இப்படி இப்படி ஒரு சந்தையா ஆலமரத்துக்கு கீழே எப்படி கூலா இருக்கணும். எப்படி இருக்குடாப்பா. இந்த பெரிய ஆலமரம் எத்தனை வயசு இருக்கு என்ன? ஆமா, பாருங்க. இதுக்கே இப்படின்னா எங்க பள்ளிக்கூடத்துல நிக்குது. ஒரு 4-5 ஆலமரம் நிக்குது. இதில் வச்சு பூக்கண்டு எல்லாம் வச்சு விற்கணும். நல்ல குளிர்மையாக இருக்கு உண்மையில. இயற்கை இயற்கை இயற்கை. இதில் வாரம் பாருங்க, சாமான் வேண்டிட்டு வாரம். இது மரக்கறி சந்தை. முதல்ல சின்ன வயசுல இப்படி ஏதாவது இது கண்ட வேண்டா பிடிச்சி தொங்குவோம். ஆனால் இப்போ இதில் தொங்கின வேண்டாம், எல்லாரும் பார்ப்பேன். மரக்கறி சந்தை இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு. பழக்கடை, மரக்கறி சந்தை. அம்மா வணக்கம். சாப்பாடு கடையும் இருக்குடாப்பா. சாப்பிடு உள்ள சாப்பாடு சொல்கிறேன். உள்ள சாப்பாடு கடை இல்லை. இந்த அந்த இருக்கு. பாரு, உனக்கே தான் தெரியுது. இங்கே ஃபுல்லாக பழக்கடை, மேலே பார்த்தீங்கன்னா பழக்கடை, மரக்கறி கடை, ஒரு செக்ஷனா. இப்போ நாங்கள் மெயினாக போக போகிறது அசைவ செக்ஷனுக்கு தான் போக போகிறோம். சரியா? கண்ண நாள் வீட்டு சாப்பாடு சமைச்சு அசைவங்கள் என்ன இருக்கான்னு பார்த்து அம்மா நல்ல தூள் திரிச்சு வச்சுக்க. அம்மா திரிச்சிட்டாவா? நேற்று தான் மிளகாய் வெட்டினவா, அதுக்கு இடையில தூள் திரிச்சிட்டாவா? அதையா அப்போ புது தூள்ல இன்னைக்கு சுட சுட கொதிக்க. என்ன இருக்கிறீங்க? இது மீன், அங்கால மாடு, கோழி எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. நாங்கள் என்ன வேண்டுவோம்? மீனை பார்ப்போம். பார்த்துட்டு மீன் லைட்டாக பார்த்துட்டு போவோம். என்ன ஃபுல்லாக சூடாக பெரிய மீன்களும் இருக்கு. பெரிய மீன் சுட 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 சுட. என்ன வேண்டும்? சீலை, சூடை, வால், அதெல்லாம். எவ்வளோ கிலோ? ஃப்ரெஷ்ஷா பாறை வேணும் பொறிக்க. அது அதில் அந்த பெரிய பெரிய இது இது என்ன மீன்? கரிமுரலா? இதா இது கரிமுரலா. இன்றைக்கு தான் போகும். எது டேஸ்டாக இருக்குங்க? பாறை பொறிக்க ஓகேவா இருக்கு. பாறை பொறிக்க நல்லா இருக்கு. பாறை வேணும். காசு தேவை இல்லையா? ஒன்று சமைச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு. இல்லை இல்லை, வேணாம் வேணாம், பாறை தான். வேணாம் 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 வேணாம். உங்கள் அன்புக்கு நன்றி. பாறையில் போடுங்க. எவ்வளோ போடுங்க? எவ்வளோ சாப்பிடும்? ஒரு கிலோ போடுங்க. ஆகலாம், சின்ன போடுங்க, பெரியதாக போடுங்க. முருக முருக பாறை பாறை கொஞ்சம் பொறிச்சா டேஸ்டாக இருக்குமே. இல்லை இவ்வளோ இது எல்லாமே இஞ்ச பிடிச்ச மீன் இல்லை. பெரிய மீன்கள் உண்டு எங்கள் ஆணையில். ஐயா லேட்டாக வந்துட்டேன் போல. லேட் ஆகிட்டா? பெருசா பெருசா ஆளும் பெருசா. அது திமிங்கில தான் கொட்டுறோம். எவ்வளோடா? குறையாத சூடையும் கொஞ்சம் பண்ணுவோம். சூடையும் படிக்க நல்லா இருக்கு. வெளியில பேனர் போட்டிருக்கா? அவைதா அண்ணா சூடா எவ்வளோ? எவ்வளோ?
இதில் சூட இருக்கு, நெத்தலி இருக்கு. சூட ஒரு 1/2 கிலோ, நெத்தலி ஒரு 1/2 கிலோ பொரிக்கீரி. சூடு 1/2 கிலோ தாங்க. ஸோ ஒரு 1/2 தான் சூடு 1/2 கிலோ. பொரிச்சு அந்த மாதிரி இருக்கணும். கடைசியில இன்னைக்கு வந்து அந்த வேலை நடக்காது, தீய சாப்பாடு நடக்க போது போல. சரி சாப்பிடுவோம். அண்ணா நெத்தலி ஒரு 1/2 கிலோ போட்டுருங்க. நெத்தலி அமைதியாகும். நெத்தலி ஒரு ரைட். இன்றைக்கு வந்து கணக்கு அதோட ரச்சி வந்து வேண்ட போகிறோம். சாப்பிடுவோம். கண்ணால் கடையில் தான் சாப்பிட்டது. நானும் கொஞ்சம் டயட்டில் இருந்துட்டேன். இன்றைக்கு கொஞ்சம் பார்த்து ரச்சி கடையும் இங்காலே இருக்கு. கோழி ரச்சி, மாடு, மற்றது இங்கால மரக்கறி கடை எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் வேண்டிட்டு போய் இன்றைக்கு ஒரு சமையல் ஒன்று போடுவோம். இங்கால அப்படியே மீனும் பட்டி கொடுக்குறாங்க இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுகள் மரக்கறிகள் எதுவும் பண்ணணுமா? மரக்கறி அம்மா சொன்னோம் பார்த்தீங்களா? அம்மா சொல்லிவிட்டோம். ஆனால் பாதிக்காதால எனக்கு அது ஞாபகமே வார இல்லை. பழங்கள் எல்லாமே இருக்கு. மரக்கறியும் மரக்கறி இதால போகலாம். இதால ஒரு ரவுண்ட் அடிக்கும். பெட்டில் கடையில் பாதை இருக்கு. இன்றைக்கு தான் அந்த புதுக்குடியிருப்பு டவுனுக்கு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, இயற்கையோட ஒன்றுத்து. இதால போகலாம். கிட்டத்தட்ட என்ன மாதிரி வீடியோ கேமராவோட தெரியுது எல்லாரும் கண்காணி வந்துட்டீங்க. ஒன்றும் செய்யலாம். ஜெரிண்ட பாடசாலை நண்பன் அப்படியா? அப்படிதான். சரி, தனு பார்த்து அடிப்பான். யூடியூப்ல தனு பார்த்து அடிப்பான். பாய்டா. அப்படியே முல்லைத்தீவு மார்க்கெட் மாதிரி தான். என்னென்ன பண்ணுவோம்? லிஸ்ட்டை வாங்கிட்டு போவோம். இங்கே அதில் தான் இல்லை லோக்கு கையில் சரி அக்கா ஒரு லிஸ்ட் எவ்வளோ 1/2 கிலோ வாங்க. இதை தாங்க, நீங்கள் தாங்க. இருக்குது. விடு. இல்லை இல்லை மரக்கறியை கொஞ்சம் போயிடுவோம். என்ன ஓ இல்லை ஓகே தெரியும். 2 தான் பாருங்க. இந்த இதையும் போட்டு விடுங்க. இந்த விழாவையும் போடுங்க. இல்லை கூடி சரி, நானும் சாப்பிட வேண்டி வந்தேன். என்ன ஷாப்பிங் பேக்கு 5 ரூபா எடுக்க சொல்கிறாங்க, நீங்கள் ஷாப்பிங் பேக்கை ஃப்ரீயாக தாரீங்க. அவ்வளோ அது சரி. நன்றி ஐயா. கொச்சி எவ்வளோ? ஒரு 50 கிராம் போட்டு விடுவோம். 100 கிராம் வேணுங்க அக்காட்ட வேணுங்க. இதங்க தான் மரவள்ளி அக்கா. சுட இழுத்துருக்கு மரவள்ளி. நல்ல இதாக இருக்கு. மரவள்ளி பொரிப்போமா? இது பின்னேரம் பொரிப்போமா? அவிச்சு சம்பல் வைப்போமா? இதுலேயே கொஞ்சம் வேணும், நல்லா இருக்கு. மரவள்ளி 2 அவிச்சு செத்த மிளகாயில் ஒரு சம்பளம் போட்டா அந்த மாதிரி இருக்கு. இந்த கடைசியில் பெரிய குடும்பம், நாங்கள் பெரிய குடும்பம் கணக்கு போடுவோம். என்ன இது இருக்கலாங்க. வேலை நடக்காது வேறுங்க. சமையல் மட்டும் நடக்க இன்றைக்கு வேலை நடக்கா. அவ்வளோதானுங்க. இல்லை இன்றைக்கு வேலையும் நடக்கும். வெங்காயம் ஒரு 1 கிலோ தாங்க. ஓ பெரிய வெங்காயம். இதில் ஒரு எவ்வளோ கேரட்? 1 கிலோ போடுங்க, சாப்பிடுவோம். சும்மா நல்லா இருக்கு. நுரையிலியா கேரட்? என்ன மாதிரி விலையிலாம் குறைஞ்சிருக்கோம் மரக்கறி? இது பச்சையா சாப்பிட்றாங்க. நல்ல இதா போடுங்க. இப்போ தசை இருக்கு. எவ்வளோ வருஷமா கடை வச்சுக்கிறீங்க? அக்கா கனகா 15 வருஷம். இவங்களை கணக்க பேர் பார்த்து கொண்டு இருக்க பையன் யூடியூப்ல போட போறோம் உங்களை. அது தயிரா? எவ்வளோ தயிர்? 140. அதே மட்டும் பண்ணுங்க. தயிருக்குல லைட்டா வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி அப்படியே மோராக்கி நான் தான் அடிக்கடி வளர்த்துறேன். மாறேன். ஓகே
அங்க இது மலிவண்டா நாங்க தம்புள்ளைக்கு போனாங்க. அதான் 20 ரூபா 30 ரூபா விக்கிறாங்க. அதான் 15 ரூபா 20 ரூபா. ஆனா பரவாயில்ல, புதுக்குடி இப்ப நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வந்துக்கிறோம். அங்க அங்க கூட தான் விலை. ஓ, எங்களோட ஊர்ல எல்லாம் விலை தான். இங்க கொஞ்சம் பரவாயில்ல, வசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவ்வளோதானே. அவ்வளோதான். 500 300 800 500 300 900 900 1340 10% டிஸ்கவுண்ட். சரியா இருக்கு அக்கா பாருங்க. ஓகேவா? சரி, அப்படியே போவோம். சரியா சார், நன்றி. வேலை போவோம். உருளைக்கிழங்கு வேறு எதுவும் வேணுமா? இல்லை இல்லை ஓகே ரைட், அவ்வளோதான். அவ்வளோதான். நல்ல நீட்டாக வந்து வச்சுக்கணும் உடம்புல. இதில் அந்த இதுக்கு போனோம் தானே, மர இதுக்கு. அதில் பார்த்து கேட்க இந்த சாடியை பார்த்தோன்னா ஞாபகம் முந்தினாது. நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு சாடி ஒன்று வாங்கினா சாடியை வந்து 200 ரூபா. இவையில் சீமேந்தில் அடித்து குடிக்கணும் 350 ரூபாய்க்கு ஹெவியாக வந்து குடிக்கணும். இங்கே நல்ல பூக்கண்டெல்லாம் வந்து வச்சு விற்கணும். நல்லா இருக்கு. இப்போ இவ்வளோ வக்கையாக இருந்தது இந்த இடத்துல நல்ல குளிர்மையாக இருக்கு. என்ன பானத்துட்டு வெளியே போக வக்கையாக இருக்கும் இந்த வாழ்க்கையை வந்து. ஐயா இடிச்சு விட்றாங்க அந்த மாதிரி. ஐயா சைக்கிள் நல்ல ஹாயா போற எனி பக்கம் வந்துடும். இந்த சந்தேகம்னு கேட்க ஒரு பக்கம் தெரியலையப்பா. படிவா இருக்குன்னு சந்தேகம் படிவா கேட்டேன். ஐயோ ஐயோ திரும்ப ரைட். இப்போ நாங்கள் தொடங்க விடிய வலிக்கிட்டு நாங்கள் வந்து ஹார்ட்வேருக்கு தான். ஆனா பார்த்தா ஹார்ட்வேர்ல சாமான் எல்லாம் வீட்டை போயிருக்கு. சமையல் வேலை ஆரம்பிக்க போகுது. சமையல்லாம் நடக்க போகுது. இப்ப சரி, ஒரு நாள் தானே வடிவா சமைச்சு சாப்பிடுவோம். என்ன காரணம், நாளைக்கு போற இதையும் திறந்து விடு. அவனுக்கு இது நேற்று ஒரு மழை ஒன்று பெய்யுது. அந்த மழையை தாங்க முடியாமையே போச்சு. ரைட், இவ்வளோத்தையும் கொண்டு அம்மா தம்பி வாங்க, இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுவோம். சமைச்சு சாப்பிடுவோம். நீங்களே சமையை கேட்டு இவ்வளவு சாப்பாடையை பார்க்க. சரி, அப்படி இங்க வந்து வெளிக்கிடுவோம். இன்றைக்கு தொடர்ந்து புதுக்குடியிருப்பில் நிற்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்களை வந்து உங்களோட பகிர போகிறோம். கணக்கு பேர் வந்து இந்த ஊர் வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணுவீங்க. சரி, இப்போ நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் சாமான் வேண்டிட்டு வர்ற நேரம் சரியா தூணும் வந்துட்டு வீட்டை. இனி அதையும் வந்து இறாக்குவோம். ஆனால் உடனே கொண்டுறணும். இப்போ சில இடங்களில் வந்து சொன்னால் வந்து லேட் ஆகும். ஆனால் இங்கே உடனே கொண்டுறணும். இப்போ ஏத்தேக்கு கேட்ட இறக்குறாங்க ஆள் இருக்காண்டு நாங்கள் இறக்குவோம். இது எப்படி இல்லை, அண்ணன் இறக்கி தள்ளி விட்டுறாருன்னு வீட்டுக்காரருக்கு சமையல். அதான் அண்ணா இவர் தண்ணி பாட்டுங்க. இதில் இறக்குவோம். ஏன்னா அதில் பைப் இருக்குது. வா வா வா, பைப் உடஞ்சிருமே. தூண்டுக்கோணும்பா. இதில் நிப்பாடு. டேய் வா முதல். பச்சை மரவள்ளி கிழங்கும் சம்பளும், அந்த செத்த மிளகாய் சம்பல் சும்மா அந்த மாதிரி இருக்கும். இதுகள் எல்லாம் வந்து இஞ்சால ஒரு கேட் போட போயினோம். அதுக்கு தான் பார்த்துருக்கு. நாங்கள் தூணை பின்னால் இறக்கும். பின்னால் அந்த பைப்புக்கு மேலால் போவோமாடா? இல்லை இல்லை, அதான் இதில் இறக்குவோம். அதில் இந்த பொடியங்களை தூக்கலாம் தானே. கிருவி நிற்கிறான், தூக்கி ஏறிப்பான். ஓகே, வேணும். ஆஹா, எது சுத்து பின்னுக்கு ஒரு அடுத்து அங்கே பட்டி எடுங்க. பின்னால போ அண்ணா, கொஞ்சம் இஞ்சால வாங்க. என்னன்னா நேற்று புதைச்சாது. இஞ்சால் எடுத்துடுங்க. இஞ்சால புதைக்கும் அந்த சில்ல கொஞ்சம் இது இஞ்சால் எடுங்க. மழை தானே, என்னடா பேசாம நீங்க வெள்ள மண்ணுகள் அங்க வேண்டாம வீட்டிலே வெட்டி எடுக்கலாம் போல இருக்கு. ரைட், ஓகே, ஃபைன். இந்த கிருவின்னு இப்போ ஒரு தூண் அடிக்க போறான், 2 தூண் தூக்க போறான். ஒரு இதாவே வெடிக்குமா பைப்பு? என்னண்டு
படிக்கும் 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 வேணும். இஞ்சால தூக்கி வைப்பமாடா அப்புறம் தூக்குவோம். சரி சரி ஒட்டி இருக்கு ஒட்டி இருக்கு. அதில் ஒரு பைப் ஒன்று இருக்கு, அது வெடிக்கக்கூடிய சாத்தியம் வெடிக்கும். இல்லை வேணாம்டா டேய், தூக்கி வைப்போம் தூக்கி வைப்போம். இஞ்சால அடிக்கிட்டு அங்கால தூக்குவோம். இளம் சிங்கங்கள் இருக்கு, அப்புறம் என்ன கிருவின் நிற்கிறான், கேரவின் நிற்கிறான். இந்த பேர் எனக்கு வாய்க்க வருது. உன்ன சோட்டா என்ன கூப்பிடுறாரு? டுவின் டுவின் என்ற டுவின் பிரதர்ஸா நீங்கள்? மேலே ஓகே. எத்தனை தூரம் நம்ம தான்? 12 12 தானே? இந்த இல்லை 20 22 தூரம். 28. ஓ எடுத்தாச்சு. இல்லை இல்லை அதெல்லாம் பிறகு எடுப்பேன். தூண் அடிப்போம். முதல்ல இதை நட்டுட்டான், அதை இது பண்ணிட்டு கீழே அந்த கல்லுகள் இருக்குல்ல அதை போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் அத்திவாரம் போட்டுட்டு கொங்கிரீட்டை போட்டுட்டு அப்புறம் ஒண்டை அடுப்பு எல்லாம் பக்கத்துல இருக்குதானே. சாப்பிடுவோம். கடையில வீட்டை என்னன்றா கடையில சாப்பிடுவோம். கதையை பாத்தீங்கன்னா கதையை தடி வைக்கணும். உனக்கு என்ன கவலை? உன்னை கூட்டி கொண்டு போய் சாப்பிடு. வெளியில சாப்பிடு. அங்கால பிடி ரெண்டா பிடி. கவனம் வெயிட் தானே ஒரு சைட் எழுமுக. நடுவுக்குள்ள எத்தனை கம்பி போட்டிருக்கண்ணா? 3 கம்பி போட்டிருக்கு. அப்ப பரவாயில்ல, நல்ல சோங்கா தான் இருக்கு. தூக்குறானே உள்ளே இருந்து ஆகல, இத்தனை தூரம் தூக்குறாரு கூட காலிப்பேட்டேன். அது உன்னை வேலைக்கு போகாம உன்னை ஃப்ரீயா விட்டுருக்குறான். நில்லு வீட்டா நில்லு, வீட்டுக்கு வேலை 2 விழாக்கு சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடுகள் இருக்கு. பரவாயில்ல, வேலை செஞ்சீங்கன்னா சாப்பாடு தருவா. என்ன இன்னைக்கு உனக்கு மாப்பிள்ளை விருந்து. மரவள்ளி கிழங்க பார்த்துட்டு கேட்கிறார். மரவள்ளி கிழங்கு என்ன? மரவள்ளி கிழங்கு இதோ தூயின் பொடி. முன்னு இந்த ஆளு சரிக்குமே என்ன அது பரவாயில்லண்டே வலிக்கு. அவ்வளோ இதுல இருக்கிறானே வேலை சாரி என்ன வேலையில் ஆர்வத்தில் இருக்கிறான். வெறி மாப்பிள்ளைக்கு இதுல வந்து கலந்தெடுத்தது 6 அடியும் 8 அடியும் கலந்தெடுத்தேன். 6 நடுவுல போறதுக்காண்டி. நீங்க 3 பேர் நிக்கிறதுக்குள்ள வீடியோ முடிச்சேன். இன்னொரு பைப் தடியா இருக்கணும் வேற. இதுக்கு பூரா அடிக்குது. மேலே அடிக்கினா தூக்கல. வா மேலே ஒரு வரி கொண்டு போட்டுட்டு தான் இது செய்யணும். இனி இவ்வளோ வந்து தாக்கணும். அந்த அண்ணன் வந்து என்ன மாதிரி சைஸ்ன்னு பார்த்து ஒரு 10 அடி போட்டு தாக்கணும். தாட்டுட்டு தான் உங்கள்கிட்ட போட்டுட்டு தான் மிச்சம் நெட்டுகள் கூரைகள் வந்து எடுப்போம் வந்து காய்ச்சிருக்கு. செண்டு எடுத்துட்டு வா. வாடா கடைசி முடிச்சாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 22 சரி 2 22 தூண் எடுத்துருக்கு. 60 ஓ கூட போடுறதுக்கு வந்து 6 7 பெருசில் 1 2 3 4 5 6 7 8 9 10 சரி சரி. இப்போ அப்படியே வாங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து கூடு போட போகிறோம். சரியான வெக்கையாக இருந்தாலும் வந்து இந்த இடம் நல்ல குளிர்மையாக இருக்குது. கூடு போடுறதுக்கு சரியான ஒரு அமைப்பான இடம். இப்போ தூணெல்லாம் விரை கொண்டு வந்துட்டோம், பொருட்கள் எல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டோம். காணொலி வந்து நீண்டு கொண்டு போகிறபடியாக வந்து நாங்கள் ஒரே காணொலியில் தரையில்
தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கூடு என்ன மாதிரி அமைய போகுது, என்னெல்லாம் இந்த கூட்டுக்காண்டி செய்ய போகிறோம்ட்டு பார்ப்போம். எங்களோட ராசாத்தி வேன் வந்து நாங்கள் நின்று செய்தாங்கல்லானே அதே மாதிரி இந்த கூடும் வந்து எடுத்த உடனே இந்தாங்கண்ணா காசு, நீங்களே சாமான் எடுங்க, நீங்களே பறையுங்கண்டு இல்லாமல் எங்களோட கையால் நாங்களே வந்து இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய போகிறோம். அந்த அனுபவங்களையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அப்படி எங்களோட கையால் நாங்கள் செய்ய எங்களுக்கு ஒரு தனி திருப்தி கொண்டு வரும். அந்த திருப்தியும் வந்து கிடைக்கும். சரி, இந்த கூடு என்ன மாதிரி அமைய போகுது, கூட்டுக்கு நாங்களும் களத்தில் நிற்க போகிறோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பாருங்க. என்ன சம்பவம்ண்டா மக்களே, இன்றைக்கு வேலை தொடங்குவோமோன்ற கேள்விக்குறியாக வந்துட்டு மழையை பார்த்தீங்கன்னா தெரியும். மழையெல்லாம் பொழிய தொடங்கிட்டு பாப்போம் என்ன செய்கிறது.